வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, தோசை மாவு இல்ல இட்லி மாவு யூஸ் பண்ணது போக வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியான குவான்டிட்டில ரொம்ப கம்மியா இருக்கும். அத எடுத்து கொட்டுறதுக்கு மனசும் வராது. கம்மியான குவான்டிட்டில இருக்கிறதுனால என்ன யூஸ் பண்றது அப்படின்னு யோசிச்சிட்டே இருப்பீங்க. அந்த மாரி டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஸ்நாக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஆந்திரா ஸ்பெஷல் புனுகுலு எப்படி இருக்கும்ல பார்க்கலாம் வாங்க. மீதமான தோசை மாவு, இட்லி மாவு கொஞ்சமா எடுத்துக்கோங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னா, 2 டீஸ்பூனுக்கு மைதா ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா கறிவேப்பிலை, ஒரு ஆனியன், கொத்தமல்லி வந்து பார்த்தீங்கன்னா, தாராளமா நெறைய ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா, பல்லு பல்லா கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் குழந்தைங்க வந்து கடிச்சு சாப்பிட முடியாத குழந்தைங்களா இருந்ததுன்னா, நீங்க தேங்காய் வந்து நல்லா திருவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மாவுலயே வந்து சால்ட் இருக்கும். அதனால வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த மைதா, ஆனியனுக்கு மட்டும் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க சால்ட்ட. அதையும் ஆட் பண்ணிட்டு ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா அதையும் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு திக்கா இருக்க மாரி இருந்ததுனா, தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, போண்டா மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா குட்டி குட்டி போண்டாவா போட்டு, ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணீங்கன்னா, ஆந்திரா ஸ்பெஷல் புனுகுல் வந்து ரெடி ஆயிடும். இத வந்து பார்த்தீங்கன்னா, சட்னி இதோட தொட்டு சாப்பிடாம நல்லா முக்கி சாப்பிட்டீங்கன்னா, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. சுவைக்கான தேடல் தொடரட்டும்.